அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அடுத்த பரிமாணம் என்பது பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை. நீங்க பேசுனா அதுல பரிசுத்தம் வெளிப்படணும், உங்களுடைய கண்களில் பரிசுத்தம் வெளிப்படணும், உங்களுடைய செயல்களில் பரிசுத்தம் வெளிப்படணும். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தத்துக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கணும். இது கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு கட்டளை, கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு சித்தம். 1 பேதுருவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனம் 16வது வசனம் நமக்கு சொன்னதைத்தான் இந்த செய்திக்கு அடிப்படை வசனமாக நாம் எடுத்துக்கொண்டு இதை ஆராய்ந்து வருகிறோம். அதில் என்ன சொல்லியிருக்கு பாருங்க, உங்களை அழைத்தவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் உள்ளவர்களாக இருங்கள். எல்லா நடக்கைகளிலும், உங்களுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லையும் அந்த பரிசுத்தம் வெளிப்பட வேண்டும். 2வது பாருங்க, நாம் பரிசுத்தர், ஆகவே